வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, ரத்தினமங்கலம் அப்படின்ற கிராமத்தில் இருக்க ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இது எங்கே இருக்குன்னா, வண்டலூர்லேருந்து கேளம்பாக்கத்தை இணைக்கிற சாலையில் இருக்குது. வண்டலூர்லேருந்து அப்படியே நேராக வந்து தாகூர் காலேஜ்லேருந்து அப்படியே உள்ள இடது பக்கம் திரும்பி நேராக போய் கடைசியில் வலதுபுறம் திரும்பி நேராக போனாவே கோவில் வந்துடும். வண்டலூர்லேருந்து நிறைய பஸ்லாம் இருக்குது, ஷேர் ஆட்டோவும் இருக்குது. ஷேர் ஆட்டோ கோயில் வாசல்லே கொண்டு வந்து விட்டுருவாங்க. அமைதியான சூழலில் அமைஞ்ச இந்த கோயில் ரொம்ப அழகாக இருக்குது. ஸ்ரீ மகாலட்சுமி மற்றும் குபேர வழிபாட்டிற்காக அர்ப்பணிக்கப்பட்ட இந்தியாவின் ஒரே கோவில் ரத்னமங்கலத்தில் உள்ள ஸ்ரீ லக்ஷ்மி குபேரர் கோயில் தான். மகாலட்சுமி செல்வத்தின் தெய்வம், குபேரன் செல்வத்தின் பாதுகாவலர். நிலையான செல்வத்தை பெறுவதற்காக இங்கு மகாலட்சுமி மற்றும் குபேரன் இருவருக்கும் இணைந்து பூஜை நடத்தப்படுகிறது. இழந்த செல்வத்தையும் இந்த பூஜை மீட்டெடுக்கும் என்று நம்பப்படுகிறது. இந்த தலத்தில் குபேரன் காட்சி தரும் கோலமே ஒரு பரவசத்தை ஏற்படுத்தும். சிரிச்ச முகத்துடன் இடது கையில் சங்கநிதி, வலது கையில் பதுமநிதி அடங்கிய கலசத்தை அணைத்து கொண்டு அன்னை லக்ஷ்மி, துணைவி சித்திரணியுடன் குபேரன் காட்சி தரும் கோலத்தை காண இரு விழிகள் போதாது. கோவிலின் பிரதான சன்னதிக்கு கீழே குபேரலிங்கம் அல்லது பாதாள குபேர என்று அழைக்கப்படும் கீழ்மட்டத்தில் மற்றொரு சன்னதி உள்ளது. இந்த கோவிலில் கந்திருஷ்டி கணபதி சன்னதி உள்ளது. ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருக்கு ஒரு சன்னதி உள்ளது. பல கோவில்களில் அவர் காவல் தெய்வமாக காணப்படுகிறார். இங்கே அவர் தங்கத்தை ஈர்க்க உதவும் தெய்வமாக இருக்கிறார். செல்வமுத்துக்குமரன், ஸ்ரீ சுவாமி ஐயப்பன், ஸ்ரீ ஆதிஷ்டா தேவி, பிரம்மா மற்றும் சரஸ்வதிக்கு ஒரு அரிய சன்னதி, லக்ஷ்மி கணபதி மற்றும் பிரகாரத்தில் நவகிரகங்கள் ஆகியோருக்கான சன்னதிகள் உள்ளன. நவகிரகங்கள் தங்கள் இணையருடன் காட்சி தரும் கோலம் அழகு. கோயில் வளாகத்தில் மீன்களுடன் கூடிய ஒரு சிறிய குளம் உள்ளது. குளத்தில் சிறப்பு வாஸ்து மீன்கள் உள்ளன. வாஸ்து மீன்கள் அதிர்ஷ்டத்தை தரும் என்று நம்பப்படுகிறது. குளத்தின் மேலே சங்கராச்சாரியாரின் சிலை உள்ளது. இந்த கோவிலின் வளாகத்தில் சிரிக்கும் புத்தரின் சிலையும் உள்ளது. இது தங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை தரும் என்று பக்தர்கள் நம்புகிறார்கள். கோவிலுக்குள் புகைப்படமோ வீடியோவோ எடுக்க அனுமதி இல்லை என்பதால் எதுவும் எடுக்க முடியவில்லை. பக்தர்களே அமர்ந்து பூஜை செய்யலாம். குபேரனை வணங்கும் எந்த ஒரு பக்தரும் கணிசமான நிதி வரவு மற்றும் செழிப்புடன் ஆசிர்வதிக்கப்படுவார். வருமானம் பெருகும். செல்வத்திற்கான புதிய பாதைகள் கண்டுபிடிக்கப்பட்டு செல்வ செழிப்பு அடையலாம். குபேர சிலை மற்றும் எந்திரத்தை தொடர்ந்து வழிபடுவது நல்லது. இந்த கோவில் வளாகத்திலேயே கோவிலுக்கு எதிரில் கோசாலை உள்ளது. அரைக்காசு அம்மன் கொண்டுள்ளார். அந்த பீடத்திற்குள் நுழையும் போதே கோசாலை ஒன்று உள்ளது. பார்வதி வடிவில் உள்ள அம்மன் 4 கைகளுடன் அமர்ந்த நிலையில் மேல் பிறையுடன் கூடிய பாம்பு கிரீடத்துடன் அலங்கரிக்கப்பட்டுள்ளார். மிக அழகிய கோலம் மனதை ஈர்க்கும். இந்த கோவிலின் மிகவும் தனித்துவமான அம்சம் என்னவென்றால், தமிழ்நாட்டில் அரைக்காசு அம்மனை மூலவராக கொண்ட ஒரே கோவில் இதுதான். நாம் முழு மனதுடன் அம்மனை வேண்டிக் கொண்டால் நாம் இழந்த அல்லது தொலைந்து போன பொருள்கள் விரைவில் கிடைத்துவிடும் என்பது ஒரு நம்பிக்கை. இந்த கோவிலில் முக்கிய பிரசாதம் வெல்லம் மற்றும் அம்மனின் சின்னம் பொறித்த நாணயமாகும். ஸ்ரீ பிரகதாம்பாளின் வடிவமாக விளங்கும் ஸ்ரீ அரைக்காசு அம்மன் எழுந்தருளியிருக்கும் ரத்னமங்கலத்தில் 4/6/2005 ஸ்ரீ குபேரர் திருக்கல்யாண வைபவத்தின் போது மகாலட்சுமி டாலர் பதித்த தங்க செயின் காணாமல் போக அரைக்காசு அம்மனுக்கு என தனி பீடம் அமைப்பதாக பிரார்த்தனை செய்ய வியக்கும் வண்ணம் கூட்டிய குப்பையிலிருந்து டாலரும் கிடைத்தது. உடன் முடிவு எடுத்து சிற்பியும் எதிர்பாரா வண்ணம் தரிசனத்திற்கு வர அரைக்காசு அம்மன் சிலை வடிவமைக்கப்பட்டு முதலாக அரைக்காசு அம்மன் என்ற பெயருடன் ஆடி மாதம் 1 தேதி 17/7/2005 கும்பாபிஷேகம் இனிதே நடைபெற்றது. அரைக்காசு அம்மனின் உத்தரவின்படி 107 அம்மனும் பின்பு பிரதிஷ்டை செய்யப்பட்டு புனரமைக்கப்பட்டு மீண்டும் 3/6/2010 மற்றும் 15/11/2021 அம்மனுக்கு கும்பாபிஷேகம் விமர்சையாக நடைபெற்றது. பக்தர்கள் வேண்டிய வரங்களை தந்து அருள் பாலித்து வருகிறார் அரைக்காசு அம்மன். மதுரை மீனாட்சி முதல்
கல்கத்தா காளி வரை அனைத்து அம்மன் சிலைகளும் தத்ரூபமாக அமைக்கப்பட்டுள்ளன. ஆக இயற்கை எழில் சூழ்ந்த ரத்தினமங்கலம் கிராமமே தெய்வீக அம்சத்துடன் பக்தி மனம் கமழ அமைந்துள்ளது. வாய்ப்பு கிட்டினால் லக்ஷ்மி குபேரரையும் அரைக்காசு அம்மனையும் வணங்கி வாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி.